வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பார் நம் தமிழ் மூதாதையோர். தேசிய அளவில் நடைபெற்ற நகைச்சுவை போட்டியில் முதல் பரிசை பெற்று சிங்கையின் இம்சை அரசன் என பட்டம் பெற்ற எங்கள் மன்ற மாணவன் மதன் பிரசாத், சிங்காரம், ராகவேந்திரா, பெர்னாஸ், அசார் ஆகியோரின் துணை கொண்டு அனைவரையும் சிரிக்க வைக்க இதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார். இன்று நமது இம்சை அரசன் பெண்ணை கிடைக்கவில்லை என்று புலம்பி புலம்பி அழுகிறார். அவர் அப்படி என்னதான் புலம்புகிறார் என்று நாமும் கேட்போமே. இதோ மதன் பிரசாத். உன்னை யார் வேலைக்கு அமர்த்தியது? ஒரு வசீகரமான பராக்கிரம அரசன் அசைந்து வருகிறேன். என்னை பார்த்து கேலி செய்வது போல் எலி குரலில் கூவுகிறாய் நீ. எங்கே என் காது கேட்டு மன்ன மீண்டும் கூவு. ஏன் அழுகிறாய்? காலையிலும் தாயார் உனக்கு சிற்றுண்டி தரவில்லையா? என்ன சாப்பிட்டாய்? முழு தானியமும் பாலும். சீரியலா? சீரியல் சாப்பிட்டா நீ தெம்பில்லை என்கிறாய்? ஏன் என் நாட்டு கூழ் உனக்கு பிடிக்காதா? என் நாட்டில் விளையும் பயிர்களை உட்கொண்டிருந்தால் எலிக்குலரில் நீ கூவியிருப்பாயா? இது உன் கடைசி வாய்ப்பு. இந்த முறையும் நீ சரியாக கூவவில்லை என்றால் என் நாட்டு பன்னி குட்டிகளிடம் ஒப்படைத்து விடுவேன். எப்படி வசதி? கூவு. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மாத்தாண்ட, டிங்கிரி டிங்காலை நாட்டு தவ புதல்வன், 18 குப்பத்தின் ராஜராஜ கோணன் வரார் வரார் வரார். சரியாக சொல்லி தப்பித்து விட்டாய். உன் நல்ல நேரம் போ. பிறகு ஒரு மாமன்னர் வருகிறேன், வரவேற்பு இசை எங்கே? அப்படி துடைக்கப்படவில்லை என்றால் நீங்கள் ஏணி வைத்து மேலே ஏறி துடைத்து விடுவீர்களா? மன்னிக்க வேண்டும் தங்களே, வாட்டுவதென்ன? அவமானம். இந்த ராஜராஜ கோளுக்கு ஏற்பட்ட அவமானம். அவமானம். பக்கத்து நாட்டு பன்னி குப்பத்தின் சிற்றரசன் அவன். அவன் பெண்ணை கேட்டேன், முடியாது என்று ஒரு வார்த்தை கூறி இருக்கலாம். அதை விடுத்து அதை விடுத்து முக ஒப்பனையே இல்லாத காலையிலுடன் பல் துறக்காமல் முகம் கழுவாமல் நின்று கொண்டிருந்த தம்மகளை ஓவியம் தீட்டி அனுப்பியிருக்கிறார் அவர். என்ன செய்வது? பெண் தராவிட்டால் படையெடுப்பேன் என்று கூறினீரே அரசே. அதற்காக அந்த நாரி போன படத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் அந்த அயோக்கியன். அப்போதாவது அவன் குப்பத்தை விட்டு விடுவேன் என்று எண்ணி விட்டான் பன்னி பயல். போடா போ. எனக்கு என்ன மானம் இல்லையா? வெட்கம் இல்லையா? ரோஷன் தான் இல்லையா? அந்த பன்னி குப்பம் மற்றும் அவங்களை ஏமாற்றியது, அந்த குண்டு குப்பம் தானே உங்களை ஏமாற்றியது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுகிறீர்களா? எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுகிறீர்களா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. குண்டு குப்பத்தின் இளவரசி குண்டம்மாவின் சுயம்பரத்திற்கு கூப்பிட்டிருந்தார்களே, அதை பற்றி தான் சற்று நினைத்து பார்த்தேன். நிச்சயம் நினைத்து பார்ப்பீர்களே, கண்ணில் வந்து கொண்டே இருக்குமே. என் கதை அல்லவா, சுவாரஸ்யமாக தானே இருக்கும். சொல்லுங்கள், எல்லோருக்கும் சந்தோஷப்படுவார்கள். நீயும் மாப்பிள்ளை தான் வா என்று உங்களுக்கு அழைப்பு வந்தது, நீங்களும் போனீர்கள்.
ஆமாம் ஆமாம், நானும் போனேன். அங்கிருந்த 20 அரசர்களில் ஆகப்பெரிய இருக்கேன் நான் தான் அமர்ந்திருந்தேன். இளவரசி குண்டம்மா, அதாவது தெலுங்கில் பணக்காரியாம், அவள் மாலையோடு என் முன் வந்து நின்றாள். நானும் தலை குனிந்தேன் மாலையை வாங்க. அந்நேரம் பார்த்து அவள் தம்பி குண்டப்பா எங்கிருந்தோ ஓடி வந்து என் வயிற்றில் மோதினான். இங்கு மோதி அவன் பந்து போல் கிளம்பி இளவரசியை மோதினான். அவள் விழுந்தாள், பின்பு எழுந்தாள், உதிர்ந்த மாலை கையில் எடுத்தாள். எதிரில் இருந்த வேட்டை ராஜாவுக்கு போய் மாலையை போட்டால் பரிவாரத்துடன் கிளம்பி விட்டார். என் வாழ்க்கையில் எப்போதுதான் விடிவெள்ளியோ. அதற்காக கவலைப்படுகிறீர்கள் அரசே? உங்களுக்கு இனி உன் பெண் பிறந்து வர போவதில்லை, ஏற்கனவே பிறந்து விட்டால் தானே. இந்த டிங்கிரி டிங்காலை ராஜ்யத்துக்கு வாரிசு இல்லாமல் போய்விடும் என்று என் மனசு கஷ்டப்படுகிறது. அரசே, இதற்காகவா கவலை கொள்கிறீர்கள்? உலக அழகி ராணி கிளியோபட்ராவை உங்களை ஏற இறங்க பார்த்தாராமே. மந்திரியாரே, அப்போது அவளுக்கு வயது 8. கல்பனை வளர்ப்பதற்கும் அறிவுக்கும் பஞ்சமா பிரபு. ஓ, நான் அப்படி என்ன செய்து விட்டேன்? தங்களது 6 வயது நண்பன் இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி இருக்கிறாரே, அவருக்கு வித்தியாசமான மீசை வைத்துக் கொடுத்ததே தாங்கள் தானே அரசே? ஓ, அதுவா? உற்றத்தோழா கோழா, எனக்கு இருக்கும் இந்த மீசையை போன்று வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது. ஐடியா தான் அன்பா என்றார். உடனே சேவகியின் தலையில் சூடப்பட்டிருந்த 2 மல்லிகை பூக்களை சிக் என்று எடுத்து சக் என்று செருகி விட்டேன் அவன் மீசை நுழையில். ஆமாம் பிரபு, உங்களுக்கு நிகர் நீங்களே. உங்கள் பெருமை உங்களுக்கே தெரியவில்லை. இப்பொழுது சொல்லுங்கள் அரசே, தங்களை ராணி கிளியோபட்ரா ஏற இறங்க பார்த்தாரே, உங்கள் அழகுக்கு பஞ்சமா? புலிகேசி மீசைக்கு மல்லிகை செருகினீர்களே, நீங்கள் அறிவில்லாதவர், அறிவில் ஆதவர். இளவரச குண்டப்பா உங்கள் வயிற்றில் மோதினாரே, உங்கள் வயிற்றில் கொழுப்பிற்கு பஞ்சமா? என்ன அரசே, ஜமாயுங்கள். மன்னன் சிவாஜிக்கு மட்டும் தான் ஆட தெரியும் டிஸ்கோ. இப்போ எக்கட சூடு கண்ணா. உன்னிலாசை உண்டு